ஆறாம் எக்காலம். இதற்கான வசனங்கள் வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். இப்போ இந்த ஆறாம் எக்காலத்தில் என்ன நடக்குது? ஐப்ராத்து நதி, அதில் வெள்ளம் வருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. யூஃப்ரட்டிஸ் ஃப்ளட், இதுதான் ஆறாம் எக்காலத்தில் நடக்குது. ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணலாம் எக்காலம்னா என்னன்னு. எக்காலம் எல்லாமே கத்தோலிக்க ரோம பேரரசு மேலே ஏசப்பா கொடுக்கும் நீதியான தண்டனை தீர்ப்புகள். முதல்ல 4 எக்காலங்களும் மேற்கத்திய ரோம ராஜ்யத்தின் மேலே ஒரு தண்டனைகள், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர். 5வது எக்காலமும் 6வது எக்காலம் 7வது எக்காலமுக்கு ஒரு பேர் இருக்கு, ஐயோ ஐயோ ஐயோ. இதில் 5வது எக்காலமும் 6வது எக்காலமும் கிழக்கத்திய ரோம ராஜ்யத்தின் மேலே வர தண்டனைகள். 5வது எக்காலத்தில் என்ன பார்த்தோம்? வெட்டுக்கிளிகளின் தண்டனை. இதில் அரேபியர்கள் தான் வெட்டுக்கிளிகள். அரேபியர்கள் ஐரோப்பாவில் போய் எப்படி 300 வருஷம் வந்துட்டு அவங்க ஐரோப்பியர்கள் மேலே வந்துட்டு படையெடுத்தாங்க அப்படின்றதுக்கான வசனத்தோட நிறைவேறுதலை பார்த்துட்டோம். இப்போ 6ஆம் எக்காலம், இதில் யூஃப்ரட்டிஸ் நதியோட வெள்ளத்தை வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது. இது என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் வசனம் 13 படிக்கலாம். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையில் கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்துவிடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறியிருந்தவர்களையும் நான் தரிசனத்திலே கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். குதிரையினுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரையின் வல்லமை அவர்களுக்கு வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளாயும் இருந்தது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களுக்கு வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரிகைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இவ்வளவு தண்டனைகளை கொடுத்தோம். கடைசியா இந்த கிழக்கத்திய ரோம ராஜ்யத்தில் இருக்கிற அந்த மக்கள் மனம் திரும்பவில்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனம் வந்துட்டு முடியுது. இப்போ இதில் இருக்க சிம்பாலிக் லாங்குவேஜ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 6ஆம் எக்காலத்தோட விளக்கத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சிம்பாலிக் லாங்குவேஜோட வசன ஆதாரங்களை பார்க்கலாம். 6ஆம் எக்காலம் கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்தின் முழு வீழ்ச்சி. கான்ஸ்டன்டினோப்பிள் தான் இதோட தலைநகரமாக இருந்துச்சு. ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையருக்கு கான்ஸ்டன்டினோப்பிளோட வீழ்ச்சி, ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள்னு சொல்லலாம். இல்லாட்டினா இதை வேறு விதமாக சொல்லணும்னா ஆட்டோமன் பேரரசின் எழுச்சி. த ரைஸ் ஆஃப் த ஆட்டோமன் எம்பையர் ஆர் த ஃபால் ஆஃப் த ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ரெண்டும் ஒன்று தான். யார் கையால் இவங்க வந்துட்டு அடி வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமன் எம்பையர். இவங்க யார்? ஆட்டோமன் எம்பையர் டர்க்கியை பேஸ் பண்ணி இருக்கிற அந்த இஸ்லாமிய ராஜ்யம் தான் ஆட்டோமன் எம்பையர். அது ஆக்சுவலாக ஆட்டோமன் கலிஃபேட்டுன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இருந்த கலிஃபேட்ஸ்லேயே பெரிய கலிஃபேட் ஆட்டோமன் கலிஃபேட் தான். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஈரான், ஈராக், அநேக முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே ஒரே நாடாக இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த எல்லா இஸ்லாமிய நாடுகளும் வந்துட்டு ஒன்றா இருந்த அந்த ஒரு கலிஃபேட் தான் ஆட்டோமன் கலிஃபேட். ஆனால் இதற்கான வசன நிறைவேறுதல் பார்த்தீங்கன்னா 1055 ஆரம்பிச்சு இவங்களோட பீக், அந்த பீக் 1453. 1453 என்னாச்சு? கான்ஸ்டன்டினோப்பிளில் தகர்த்தாங்க. 70 அடி சிவர் அந்த வால், அதோட அகலம் வந்துட்டு 70 அடி. 70 அடி அந்த சுவரை வந்துட்டு தகர்த்து இவங்க கான்ஸ்டன்டினோப்பிளில் கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிராஜுவலாக வந்துட்டு இவங்களோட வீழ்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு. அதை நம்ம இன்னொரு தீர்க்க தரிசனத்தில் பார்ப்போம். இப்போ கிழக்கத்திய ரோம சாம்ராஜ்யம் இதோட தகர்க்கப்படுது 2ஆம்
காலை ஏசப்பா உடைக்கிறார். அந்த சிலைக்கு 2 கால்கள் இருந்தன. ஒரு கால் மேற்கத்திய ரோமராஜ்யம், அது 4வது எக்காலத்தில் தகர்க்கப்பட்டுச்சு. இன்னொரு கால் கிழக்கத்திய ரோம சாம்ராஜ்யம், அது இந்த எக்காலத்தில் 6ஆம் எக்காலத்தில் வந்துட்டு தகர்க்கப்படுது. த ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டினோபிள்னு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள், நிறையா ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், வரலாற்று நிறைவேறுதல் நீங்கள் பார்க்க முடியும். இந்த 4 தூதர்களை அவிழ்த்து விடு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? ஆட்டமன் பேரரசை கட்டவிழ்த்து விடுறது, த அன்லீஷிங் ஆஃப் தி ஆட்டமன் எம்பையர். இதுதான் லூசிங் த 4 ஏஞ்சல்ஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம். இது நம்ம எங்கே பார்க்க முடியுதுன்றத வசனத்தை செக் பண்ணலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9:14. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். இவங்க எந்த நதியில் இருக்கிறாங்க? ஐப்ராத் நதி, யூஃப்ரட்டிஸ் நதி. வெளிப்படுத்தல் விசேஷம் 16:12 பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஐப்ராத் நதி வருது. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இது வந்துட்டு எத்தனாவது எக்காலம்? இது 6வது எக்காலம். இங்கேயும் ஐப்ராத் நதி வருது. 6வது கலசத்துலேயும் ஐப்ராத் நதி வருது. இங்கே வெள்ளம் வருது, அங்கே தண்ணீர் வற்றி போகுது. வெள்ளம் வருதுன்னு சொன்னால் அந்த நாட்டோட எழுச்சின்னு சொல்லி அர்த்தம். தண்ணீர் வற்றி போகுதுன்னு சொன்னால் அந்த நாட்டோட வீழ்ச்சின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எதர் இட் இஸ் அ ரைஸ் ஆர் அ ஃபால். வெள்ளம் வருதுன்னா ரைஸ் ஆஃப் அன் எம்பையர், அது தண்ணீர் வற்றி போகுதுன்னா ஃபால் ஆஃப் அன் எம்பையர். ரெண்டுலையுமே ஆட்டமன் எம்பையர், ஆட்டமன் கலிஃபேட் தான் வந்துட்டு இருக்குது. 6வது எக்காலத்துலேயும் ஆட்டமன் கலிஃபேட் தான் இருக்குது. 6வது கலசத்துலேயும் ஆட்டமன் கலிஃபேட் தான் இருக்குது. இங்கே அவங்களோட எழுச்சி, அங்கே அவங்களோட வீழ்ச்சி. ஆனால் இன்னொரு தீர்க்க தரிசனம், டைம் லைன் ப்ராஃபஸி ஒன்று கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். 15வது வசனத்தில், 9வது அதிகாரம் 15வது வசனத்தில், ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம 5வது எக்காலத்தில் ஒரு டைம்லைன் ப்ராஃபஸி பார்த்தோம். 5 மாதம் சொல்லி 10 மாதம் 300 வருஷம், அதற்கான நிறைவேறுதல் பார்த்தோம். இதுவும் ஒரு அழகான ஒரு நிறைவேறுதல். இங்கே வந்துட்டு 1 year 1 month 1 day, இது எத்தனை மொத்தம்? ஒரு வருஷம் என்றால் 360 நாள், ஒரு மாதம் என்றால் 30 நாள், ஒரு நாள்னா ஒரு நாள், மொத்தம் 391 தீர்க்க தரிசன நாட்கள். தீர்க்க தரிசன நாட்கள் சாதாரண நாட்கள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷத்துக்கு சமானம். இது நம்ம ஏற்கனவே என்னாகும் 14:34 எசேக்கியேல் 4:6 நம்ம இதை செக் பண்ணி பார்த்துருக்குறோம். 391 தீர்க்க தரிசன நாட்கள், 391 வருடங்கள். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்? 1063 ஆரம்பிச்சு 1453 வரைக்கும். 1453 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்டினோபிள் தகர்க்கப்படுது. அதாவது ஈஸ்டர்ன் ரோம ராஜ்யத்தோட அவங்களோட அந்த தலைநகரமாகிய கான்ஸ்டன்டினோபிள் தகர்க்கப்பட்டு அன்னையோட ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் கம்ப்ளீட்டாக தகர்க்கப்பட்டு போடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேத்தலிக் கிங்ஸ் அப்படின்றது சரித்திரத்தில் கிடையாது. கேத்தலிக் ராஜாக்கள் அவங்க வந்துட்டு சரித்திரத்தில் அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. 1063 ஆரம்பித்து 1453 வரைக்கும் 391 வருஷம் இதோட வசனத்துக்கான நிறைவேறுதல். அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன அப்படின்றத 17, 18, 19 வசனத்தில் பார்க்குறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபயர், ஸ்மோக் அண்ட் பிரிம்ஸ்டோன். ஃபயர், ஸ்மோக், பிரிம்ஸ்டோன் என்னது? கன் பவுடரை குறிக்கிறது. கன் பவுடரை இன்வென்ட் பண்ணது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்துட்டு இங்கிலீஷ்காரன் கிடையாது. இது இவங்களோட ஆட்டமன் எம்பையர் கையில் ஒரு ஹங்கேரியன் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருந்தான், ஹங்கேரியன் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தான். அந்த ஹங்கேரியன் சயின்டிஸ்ட் அவன் பேர் ஆர்பன். அந்த ஆர்பனை வச்சு தான் வந்துட்டு இவங்க அதை இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஆட்டமன் எம்பையர் கேனன்ஸை வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணாங்க, பீரங்கிகளை. பீரங்கிக்குள்ளார என்ன போடுவாங்க? கன் பவுடர் தான் போடுவாங்க. ஸோ இந்த கன் பவுடரை வச்சு தான் அந்த 70 அடி சுவரை வந்துட்டு இவங்க தகர்த்தாங்க. ஆட்டமன் எம்பையருக்கு பேரே இந்த கன் பவுடர் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் விக்கிபீடியாவில் போய் கன் பவுடர் எம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லி சில ராஜ்யங்களை வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த கன் பவுடர் எம்பையர்ஸில் முதலாம் வர ராஜ்யம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டமன் எம்பையர் தான் முதலாவது கன் பவுடர் எம்பையர். ஏன்னா அவங்க தான் அதை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கன் பவுடரை மனுஷரில் 3/1 பங்கு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னாக்க, இவங்க யூஸ் பண்ண அந்த பீரங்கிகளால் ஆரம்பத்தில் கத்தி வச்சு சண்டை போட்டவன்ட்ட பீரங்கி எடுத்துகிட்டு போனோம்னாக்க எவ்வளோ பலமுள்ளதாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. மனுஷரில் 3/1 பங்கு கொல்லப்பட்டார்கள். குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலே இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு பீரங்கியை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைடில் வந்துட்டு லோட் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் சைடில் அது போய் அடிக்கும் இல்லைங்களா? அதனால தான் வாய் வால் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே ஆவியானவர் காமிச்சிருக்கிறார். குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலே இருந்ததுனாக்க
ஃப்ரம் த கேனன்ஸ் destructive fireballs are projected. வாள்களிலேயும் இருக்கிறது அப்படின்னாக்க அதனுடைய பிரீச் பின்னாடி வந்துட்டு லோட் பண்ணுவாங்க. அதனால தான் வாய் மற்றும் வால். ஸோ ஆவியானவர் எவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த காலத்தில் பீரங்கியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்களா. இதோ அவ்வளோ ஒரு அழகான பொயட்டிக் புக். இதை போய் தாறுமாறாக வந்து லிட்ரலாக வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக பொயட்டிக்காக சிம்பாலிக் லாங்குவேஜில் ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. இந்த பீரங்கிகள் வெடிக்கிறத பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து தான் நெருப்பு வரும். பின்னாடி வாள்களில் வந்துட்டு அவங்க கன் பவுடர் லோட் பண்ணுவாங்க. கன் பவுடர் அழகாக சொல்லிட்டாரு, அக்கினியும் புகையும் கந்தகமும். ஸோ இதுதான் அதுக்கான வந்துட்டு இன்கிரீடியன்ஸ். அவங்க ஃபைனலாக மனம் திரும்பவில்லை அப்படின்றதான் வசனம் சொல்லுது. 20வது வசனமும் 21வது வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா மனம் திரும்பவில்லை அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு முடியுது. யார் மனம் திரும்பவில்லை? ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், அதாவது கத்தோலிக்க ரோமராஜ்யம். கத்தோலிக்க ரோமராஜ்யத்தில் அவங்க சிலை வழிபாடை விடவே இல்லை. அதற்கப்புறமும் அவங்க வந்துட்டு சிலைகளையும் பேய்களையும் வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லி 9:20 வருது. அவங்க பேய்களையும் தங்கம் பொன் வெள்ளியால் செய்யப்பட்ட சிலைகளையும் வணங்கினார்கள். அவங்களோட கிரிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலை பாதகங்களை விட்டு மனம் திரும்பவில்லைன்னு சொல்லி 21வது வசனம் சொல்லுது. என்ன கொலை பாதகம்? இன்குவிசிஷன். அவங்களோட கொலை பாதகங்களை விட்டு அவங்க மனம் திரும்பல. 1453 வந்துட்டு கான்ஸ்டன்டினோபிள் தகர்க்கப்படுது. அவனோட ராஜ்யம் போப்புக்கு சப்போர்ட்டாக ஒரு ராஜாவும் அப்போ கிடையாது. மேற்கத்திய ரோம ராஜ்யத்தில் இருந்த ராஜாவும் தகர்க்கப்பட்டு போயிட்டான். கிழக்கத்திய ரோம ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவும் தகர்க்கப்பட்டு போயிட்டான். ஸோ இப்படி இருக்கிறப்ப போப்புக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ராஜாக்கள் இல்லாமல் போன ஒரு சமயம் தான் 1453. அப்படியே அவங்க வந்துட்டு விட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரின்சஸை பிடிச்சிக்கிட்டாங்க. நோபல்ஸ் பிரின்சஸ் அவங்கள வச்சுக்கிட்டு தான் இந்த பர்த்தலோமியஸ் டே மேசக்கர் இதெல்லாம் பண்ணாங்க. காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 1453 ரோமராஜ்யம் தகர்க்கப்பட்டு போகுது. கம்ப்ளீட்டாக கத்தோலிக்க ரோமராஜ்யம் தகர்க்கப்பட்டு போகுது. ஆனால் இந்த பர்த்தலோமியஸ் டே மேசக்கர் எப்போ நடக்குதுன்னு பாருங்கள், 1572. 100 வருஷம் கழிச்சு அவங்க திருந்தலை. இவங்களோட ராஜாக்கள் தகர்க்கப்பட்டு 100 வருஷம் கழிச்சு இவங்க திருந்தலை. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களோட சின்ன சின்ன நோபல்ஸ் பிரின்சஸ், கேத்தலிக் நோபல்ஸ், கேத்தலிக் பிரின்சஸ் இவங்களை வச்சுட்டு இன்குவிசிஷனையும் அந்த பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸை கொலை பண்ணுற அந்த காரியத்தில் இருந்த கொலை பாதகங்கள்ல இருந்தும் அவங்களோட சூனியங்கள்ல இருந்தும் அவங்க மாறவே கிடையாது. அவங்களாம் சூனியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு வசனத்தில் சொல்லியிருக்குது. ஃபார்னிகேஷன், அவங்களோட ஐடல் வர்ஷிப் தான் ஃபார்னிகேஷன், விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தெஃப்ட்ஸ் என்ன திருடினாங்க? அவங்க ஆத்மாக்களை திருடினாங்க. ஆத்மாக்களை வச்சு தான் வியாபாரம் பண்ணாங்க, ஆத்மாக்களை திருடினாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். இந்த ஆட்டமன் பேரரசின் எழுச்சி, அதுதான் வந்துட்டு இந்த 6வது எக்காலத்தோட வரலாற்று நிறைவேறுதல். இந்த கான்ஸ்டன்டினோபிள் அப்படின்ற இந்த ஆட்டமன், இந்த ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரோட தலைநகரம், இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 330 வந்துட்டு இது ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு இன்னொரு பேர் பிசாந்தின் எம்பையர்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரோட இன்னொரு பேர் பிசாந்தின் எம்பையர். இது யார் தொடங்கி வச்சான்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் ராஜா, கான்ஸ்டன்டைன் த கிரேட். அதனால தான் அவனோட பேரே அவனே வச்சுக்கிட்டான் கான்ஸ்டன்டினோபிள்னு சொல்லி. 330 ஆரம்பிச்சு 1453 வரைக்கும் 1000 வருஷத்துக்கு மேலே இந்த நகரத்தை யாராலையும் பிடிக்க முடியல. ஆனால் ஏசப்பா வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டினார். யாரை வச்சு முடிவு கட்டினார்னு பார்த்தீங்கன்னா ஆட்டமன் டர்க்ஸ். ஆட்டமன் டர்க்ஸ் இவங்க வந்துட்டு ஆரம்பத்திலேருந்து இஸ்லாமியர்கள் கிடையாது. இவங்க ஒரிஜினலாக இஸ்லாமியர்கள் கிடையாது. இந்த டர்க்கியோட ஆரிஜினை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வார்லைக் நேஷன். இவங்களுக்கு எப்போதுமே சண்டை போடுறது இதுதான் வந்துட்டு வேலை. இந்த ட்ரைபுக்கே வந்துட்டு சண்டை போடுறது தான் வந்துட்டு வேலை. டர்க்ஸ்லேயே வந்துட்டு நிறையா டைப்ஸ் ஆஃப் டர்க்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. டர்க்கி நேஷன், டர்க்கி தான் வந்துட்டு காக் அண்ட் மேகாக் அப்படின்ற அந்த வசன நிறைவேறுதலில் வருது. இது ரஷ்யா கிடையாது. இது காக் அண்ட் மேகாக்னு சொல்லி எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தில் வந்துட்டு மேஷேக், தூபால், கோமர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஊர்களோட பேர்கள் வரும். இது எல்லாமே டர்க்கியில் இருக்கிற ஊர்களோட பேர்கள் தான் வந்துட்டு. இன்றைக்கி டர்க்கியை காப்பாற்றுறதுக்காக நிறையா பாஸ்டர்கள் அதை ரஷ்யான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வசன நிறைவேறுதல் நம்ம இன்னொரு தீர்க்க தரிசனத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டமன் எம்பையர், ஆட்டமன் கலீஃபேட்டால் உண்டான இந்த சங்காரம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் 1453 தான் கான்ஸ்டன்டினோபிளை பிடிச்சாங்க. அப்போ கத்தோலிக்க மக்களோட ரத்தம் ஆறுகளை போல ஓடியது அப்படின்னு சொல்லி ஒரு ஐவிட்னஸோட அக்கௌண்ட் இருக்குது. அஃபீஷியல் ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் வந்துட்டு ஒன்று இருக்குது. அந்த இஸ்லாமியர்கள் போய் ஆட்டமன் எம்பையரில் இருக்கிற அந்த டர்க்கி பீப்புள் அவங்க போய் அவ்வளோ பேரை வந்துட்டு கொண்டு குமிச்சாங்க. இவங்களோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெஹமட் த கான்கரர். ஒரு சின்ன பையன், 20 வயசு பையன். இவன் தான் 75,000 பேரை கூட்டிகிட்டு போனான். 75,000 1,00,000 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக ஆட்டமன் எம்பையரை தகர்த்து எறிஞ்சவன் வந்துட்டு இவன் தான். இவனுக்கு அவ்வளோ பெரிய பேர் இஸ்லாம் உலகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வேர்ல்டில் இவனை இன்ன வரைக்கும் வந்துட்டு பெரிய ஒரு ராஜாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம்
கான்ஸ்டன்டினோப்பிளை இவன் தகர்த்து எறிஞ்சது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம். பட் இந்த கன் பவுடர் மற்றும் இந்த கேனன்ஸ் பீரங்கிகளை வந்துட்டு செய்கிறதுக்கு யார் உதவி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் ஆர்டிலரி எக்ஸ்பர்ட் ஆர்பன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான். ஒரு ஹங்கேரி நாட்டுக்காரன். இவனை இவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவன் 1453 இறந்து போயிருக்கிறான். அந்த வருஷத்துலேயே வந்துட்டு கான்ஸ்டன்டினோபிள் தகர்க்கப்பட்ட அந்த வருஷத்துலேயே அவன் இறந்து போயிருக்கிறான். இவனை வச்சு தான் இவங்க வந்துட்டு அந்த கேனன்ஸ் அந்த பீரங்கிகளை வந்துட்டு செஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஹிஸ்ட்ரி தெளிவாக இருக்குது. ஆட்டோமன் எம்பையர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான்றதை பாருங்கள். இது இட்டலி பக்கம் வரைக்கும் இவன் வந்திருக்கிறான். இதுதான் ஆட்டோமன் கலிஃபேட்டோட அந்த ஒரு பெரிய மேப். அவங்க வந்துட்டு ஹைட் ஆஃப் தர் எம்பையர்னு சொல்லலாம். இங்கே ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரை பாருங்கள், எல்லாமே இவன் கையில் இருக்குது. ஹங்கேரி, ரொமேனியா, யுகோஸ்லோவியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே வந்துட்டு இவனோட கையில், ஆட்டோமன் எம்பையர் கையில் வந்துட்டு இருக்குது. இது 1683 எடுத்த மேப். அப்போ இந்தளவுக்கு நாடுகள் இவன் பிடிச்சிருந்தா ஆஃப்ரிக்காவில் இவனோட ஆதிக்கம்தான், ஆசியாவில் இவனோட ஆதிக்கம்தான், ஈஸ்டர்ன் யூரோப்பில் இவனோட ஆதிக்கம்தான். இந்தளவுக்கு ஒரு பெரிய கலிஃபேட் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. கடைசியில் 29ஆம் தேதி மே மாதம் 29, 1453 மெஹமட் த கான்கரர் இவனோட படைகள் போய் கான்ஸ்டன்டினோப்பிளில் கம்ப்ளீட்டாக தகர்த்தெறிஞ்சாங்க. அப்போ நேரில் பார்த்த ஒரு ஆளோட அக்கௌண்ட்டு தான் நிக்கோலோ பார்பரோ. இவன் வந்து இவனோட சாட்சி என்னன்னு சொன்னாக்கா, blood flowed in the city like rainwater in the gutters after a sudden storm and bodies floated out to sea like melons along a canal. இதுதான் நடந்த விஷயம். ஆண்டவர் இயேசுவை எதிர்த்தா என்ன நடக்கும்ன்றது இந்த ஐ விட்னஸ் அக்கௌண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிலை வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு மீண்டும் மீண்டும் ஏசப்பா வந்துட்டு அவரோட தண்டனைகளை கொடுத்து வசனங்கள் கொடுத்தாரு, கேட்கல. அடுத்து சிக்ஷித்து பார்த்தாரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்துட்டு, அப்படியும் கேட்கல. அதுக்கப்புறம் நீதியான நியாய தீர்ப்புகள் தண்டனைகளை கொடுக்குறாரு. அப்போ அந்த மெஹமடுக்கு என்ன வயசுன்றது பாருங்கள், 20 வயசு தான் அவனுக்கு வந்துட்டு இருந்துச்சு. எப்படி வந்துட்டு ரோமில் பீட்டர்ஸ் பசலிக்கா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பெரிய தேவாலயம் ஒன்று இவங்க வச்சுருக்கிறாங்க, பீட்டர்ஸ் பசலிக்கான்னு சொல்லி. அதோட பல மடங்கு ஒரு அருமையான ஒரு ஆலயம் வந்துட்டு இவங்க கட்டியிருக்கிறாங்க கான்ஸ்டன்டினோப்பிளில், ஹாகியா சோஃபியான்னு சொல்லி. காரணம் என்னன்னா, அங்கே ராஜாக்கள் 1000 வருஷம் இருந்தாங்க. ராஜாக்கள் வழிபடுவதற்காக அங்கே ஒரு பேராலயம் ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் ஹாகியா சோஃபியா. பயங்கர ஸ்ப்ளெண்டரான ஒரு தேவாலயமாக அவங்க கட்டி வச்சுருந்தாங்க. அவன் பிடிச்சவனை என்ன பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை டக்குன்னு மாஸ்காக கன்வெர்ட் பண்ணிட்டான். அது ஒரு மசூதியாக கன்வெர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் அது இருக்குது. ஹாகியா சோஃபியா பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சிம்பிள் ஆஃப் ப்ரைடுன்னு சொல்லலாம். கான்ஸ்டன்டினோப்பிள்குள்ளே சிம்பிள் ஆஃப் ப்ரைடு. இன்னைக்கு இதோட நிலைமையை பாருங்கள். இது ஒரு மாஸ்காக இருக்குது. இது கள்ள தேவாலயங்களுக்கெல்லாம் இதுதான் வந்துட்டு எச்சரிக்கை. கள்ள சபைகள், கள்ள தேவாலயங்களுக்கு இது ஒரு நல்ல எச்சரிக்கை. ஸோ இந்த ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள் இது நடந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த போப் வந்துட்டு நிக்கோலஸ் த 5th. அவர் எப்படியாவது வந்து கான்ஸ்டன்டினோப்பிளை நம்ம திரும்ப பிடிச்சிடணும், நமக்கு ராஜாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருசைடெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி பார்த்தாரு. பட் ஒன்றுமே நடக்கலை. இஸ்லாமியர்களை இவங்களை வந்துட்டு ஆட்டோமன் எம்பையரை அவங்களால வெளியே தள்ளவே முடியல. பட் நம்ம ஏன் வந்துட்டு 1063 ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமன் எம்பையருக்கு காரணமாக இருந்த த ஃபாதர் ஆஃப் டர்க்ஸ், த அல்ப் அர்ஸ்லான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கிறாரு. இவர் தான் அந்த எம்பையரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சதில் முதல் ஆள். இவர் யூஃப்ரட்டிஸ் நதியை கடந்து போனது வந்துட்டு அந்த வருஷம் 1063. 1063 தான் இவர் யூஃப்ரட்டிஸ் நதியை கடந்து போனார். அதனால் இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த 391 வருஷத்தை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கரெக்டாக 1453 வந்துட்டு முடியுது. எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது பார்த்தீங்களா ப்ராஃபஸி என்றைக்குமே அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கும். இது ஆவியான ஒரு வேலை. ஒரு புள்ளியோ ஒரு எழுத்தோ வந்துட்டு மாறப்போகிறது கிடையாது. இந்த டர்க்கி பீப்புள்லேயே வந்துட்டு எத்தனை டைனாஸ்டிஸ் இருந்துச்சு. செல்ஜுக் எம்பையர், செல்ஜுக் டைனாஸ்டி, அல்ப் அர்ஸ்லான் யார், விதவிதமாக டர்க்ஸ் பீப்புள், நிறையா ரேசஸ் இருந்திருக்கிறாங்க. தி ஆகஸ்ட் டர்க்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க டர்க்கியோட எம்பையரில். ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் உண்மையிலே இருந்துச்சா, எந்த வருஷம் தகர்க்கப்பட்டுச்சு, மெஹமட் த கான்கரர், த ஃபால் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி. அதுவும் ரொம்ப முன்னாடி நடக்கல, 500 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஹிஸ்டோரியன்ஸ்ட்ட பக்காவாக இதுக்கு ரெக்கார்டு இருக்குது. தேதி பார்த்துக்குங்க, 29 மே மாதம் 1453 இது நடந்துச்சு. இவங்க கப்பல் வழியாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த வரைபடத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதோட கத்தோலிக்க ரோம ராஜ்யம் விழுந்து போயிடுச்சு. மேற்கத்திய ரோம ராஜ்யமும் விழுந்து போயிடுச்சு 4வது காலத்தில். அடுத்து 6வது காலத்தில் கிழக்கத்திய ரோம ராஜ்யமும் விழுந்து போயிடுச்சு.